இன்னைக்கு சூப்பரான ஒரு டிப்ஸோட தான் வந்திருக்கேன். நீங்க பேக்கிங் பண்றீங்களா? இல்ல பேக்கிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா? அப்போ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க. நம்ம ஐஸ் கேக் பண்றதுக்கு விப்பிங் கிரீம் பீட் பண்ணுவோம் இல்லையா? அதுக்கு என்னென்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும்னா ஸ்டிஃப் பிக்ஸ் வரும். எதெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறத பார்த்துடலாம். இந்த விப்பிங் கிரீம் எப்பவுமே நம்ம ஃப்ரீசர்ல தான் ஸ்டோர் பண்ணணும். நம்ம காலையில ஆர்டர்னா எடுத்து நார்மல் ஃப்ரிட்ஜ்ல வச்சிருங்க. அப்பதான் அது லிக்யூட் கன்சிஸ்டன்சில வரும். அந்த லிக்யூட் கன்சிஸ்டன்சில இருக்கிற நம்ம விப்பிங் கிரீமை நம்ம மெஷர் பண்ணி எடுத்துட்டு நம்ம பீட்டர் வச்சுட்டு 1 ஸ்பீட்லேருந்து 5 ஸ்பீட் வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கூட்டி நம்ம வந்து பீட் பண்ணி எடுத்துக்கணும். அது கொஞ்சம் கொஞ்சமா திக்காகிட்டு வர்றது நம்மளுக்கே தெரியும். திக்காகிறது மட்டும் இல்லாம நம்ம அதை சரிச்சு பார்த்தோன்னா கீழே விழக்கூடாது. அந்த அளவுக்கு ஸ்டிஃபா இருக்கணும். அதே சமயம் ரொம்ப நேரம் நம்ம பீட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா அதுல வந்து ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆயிரும். அந்த ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகுனா நம்ம கேக் பண்ணும்போது ஸ்மூத்னஸ் வராது. ஓவரா பீட் பண்ணீங்கன்னா நம்ம கேக்ல அந்த ஃப்ராஸ்டிங் பண்ணும்போதே தெரியும். அந்த ஹோல்ஸ் ஃபார்ம் ஆயிட்டே இருக்கும். இதுல உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபிளேவர் அண்ட் ஸ்வீட்னஸ் தேவைன்னா பவுடர் சுகர் அப்புறம் வந்து வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பீட் பண்ணும்போதே சுத்தி உள்ளதை ஸ்பேச்சுலா வச்சு எடுத்து விட்டுக்கணும். நீங்க அவசரமா கேக் செய்ய போறீங்க இல்லைன்னா நைட்டே எடுத்து வைக்க மறந்துட்டீங்கன்னா நார்மலா ரூம்ல எடுத்து வச்சாலே போதும். அது வந்து கொஞ்ச நேரத்துல லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு மாறிடும். முக்கியமா ஒன்று நம்ம அது வந்து சில்னஸோட இருக்கணும் அந்த க்ரீம். அப்பதான் அந்த ஸ்டிஃப் ஃபிக்ஸ் வரும். நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரியறதுக்கு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.